ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீட் பயாலஜி லிவிங் வேர்ல்டு. நீட் உயிரி உலகம்ன்ற டாப்பிக்கில் இம்பார்ட்டண்டான டாபிக் நாமன்க்ளேச்சர், பெயரிடும் முறை பார்க்க போகிறோம். பெயரிடும் முறைனா என்ன அப்படின்றது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கம்பைனாக நம்ம பார்க்க போகிறோம். பெயரிடும் முறைன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இயர்லியராக ஸோ அந்த எர்த்தில் வந்து 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீசஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரு ஆர்கானிசம்க்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்லுவீங்க? அது அவங்க வந்து இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, அதோட சைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்குன்றது ஒரு நேமிங் அப்படின்றத வைப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பெயரிடும் முறைன்றது. ஸோ பெயரிடும் முறை அப்படின்றது வேர்ல்டு வைடாக, ஸோ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நேமை சொன்னோம் அப்படின்னா அதுதான் மென்ஷன் பண்ணுது அப்படின்றது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரைசா சட்டைவா அப்படின்னு சொன்னாலே என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும்? நெல் அப்படின்றது. சரிங்களா? அதே மாதிரி வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னால என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும்? மேங்கோ. ஸோ அப்போ நீங்கள் இதை எங்கே நம்ம போய் சொன்னாலுமே இந்த பொட்டானிக்கல் நேமை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த ஸ்பீசஸ்லாம் மென்ஷன் பண்ணுது. இப்போ வந்து லோக்கல் நேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு இதுக்கு வந்து ஒரு நேம் சொல்லுவாங்க, இன்னொரு ஊரில் அதே தான் இருக்கும், பட் அதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதுக்குன்றது ஒரு நேமிங்கிறது வைக்கிறது. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெயரிடும் முறை அப்படின்றது உயிரினத்திற்கு ஒரு குறிப்பிட்ட உலகம் முழுவதும் அறியும் வகையில் ஒரு பெயரை சூட்டுவது. ஒரு பெயரை வந்து அதுக்குன்றதை ஒரு நேம் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்கள பற்றின விளக்கம் சரியாக வந்து விவரிக்கப்படும் போது மட்டுமே பெயர் சூட்டுவது சாத்தியமாகும். அவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும், பெயர் சூட்டுவது அதுக்குன்ற ஒரு நேமிங் வைக்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு உயிரினத்துக்கு வந்து அடையாளம் காண்றோம் பார்த்திங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே ஐடென்டிஃபிகேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இங்கிலீஷில் பார்த்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் தான் தமிழில் அதுக்குரிய மீனிங்னா என்ன அப்படின்றது. சரிங்களா? இப்போ இங்கிலீஷில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே தான். ஸோ அந்த நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் such that a particular organism is known by the same name all over the world. ஸோ வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்க்கு சேம் நேம் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டைவான்னு எடுத்துகிறோம் அப்படின்னா அதை எங்கே சொன்னாலும் அது பேடி அப்படின்னாலே அது ஒரைசாவை தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்றது. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நாமன்க்ளேச்சர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நேமிங் அப்படின்ற பாசிபிள் எப்போ மட்டும்தான் அந்த ஆர்கானிசமை டிஸ்கிரைப் பண்ணுறது கிளியராக வந்து அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபைனா என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு பிளான்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா அதோட ரூட் இப்போ ரூட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரைமரி ரூட்டா இல்லை செகண்டரி ரூட்டா அப்படின்றது பார்க்குறது. சரிங்களா? அதே மாதிரி வந்து அது சம் மாடிஃபிகேஷன்ஸில் இருக்கா, அதே மாதிரி வந்து அதே மாதிரி ரூட்டில் வந்து டேப் ரூட் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ன்றது சொல்லுவாங்க. இப்போ லீவ்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா ரெண்டு சிம்பிள் லீஃப் அண்ட் காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் என்னது ஐடென்டிஃபிகேஷன்ஸாக. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேமிங் இஸ் ஒன்லி பாசிபிள் when the organism is described correctly. We know to what organism the name is attached to. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபிகேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த நேமிங் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ பயாலஜி எடுத்துகிறோம் அப்படின்னா ரெண்டு விதமானதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பாட்னின்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று ஜுவாலஜி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பாட்னினா என்ன, ஒன்லி பிளான்ஸை மட்டும் பற்றி படிக்கிறது. ஜுவாலஜி அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க, ஒன்லி அனிமல்ஸாக. ஸோ இப்போ நம்ம பாட்னி பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கோடு ICBN, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர்ன்றது. சரிங்களா? இங்கே ஜுவாலஜிக்கல்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பொட்டானிக்கல்ன்றது, இங்கே வந்து பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர், சர்வதேச தாவரவியல் பெயரிடும் முறை. எதுக்கு? பிளான்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதே வந்து அனிமல்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் வந்து இங்கே இங்கிலீஷ்லையும் வரும். ஸோ ஃபார் பிளான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சயின்டிஃபிக் நேம்ஸ் ப்ரொவைடட் இன் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். அனிமல்ஸாக இருந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நாமன்க்ளேச்சர்னால் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.